ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க பார்க்கலாம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணுங்கள், எடிட் ஏ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இமேஜ் டெலகிராமில் கொடுக்குறேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, ஆட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள், ஆடு கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, கட் அவுட் செலக்ட் பண்ணுங்கள், பர்சன் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இருங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். டிக் கொடுத்துருங்க. மேலே கொண்டு வாங்க. எரேஸ் கொடுங்க. ஹார்ட்னஸ் ஃபுல்லாக வைங்க. சைஸ் உங்கள் விருப்பம். டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு செலக்ட் பண்ணுங்கள். டிக் கொடுத்துருங்க. ரிவர்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரீடச் செலக்ட் பண்ணுங்கள். ஹச்டி ப்ராட்ரேட் செலக்ட் பண்ணுங்கள். நார்மல் ஃபோட்டோவை ஹச்டி ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணும். இது பிஃபோர், இது ஆஃப்டர். டிக் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.